பெயர் சிவன் என்று சொல்றாங்க. மற்ற எல்லா நாட்டிலையும் அவருடைய பேர் இறைவன் என்று சொல்றாங்க. அதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்றாங்க. அப்ப நாங்க எங்களுக்குரிய பேர் நாங்க எப்படி வச்சிருக்கோம்னு சொன்னா சிவபெருமான் என்று சொல்லி வச்சிருக்கோம். சிவபெருமானோட சேர்த்து சக்தி, பிள்ளையார், முருகன், சிவன் இந்த 4 பேரும் இருக்கிறப்போ ஒரு படத்தை வச்சு தான் நாங்கள் கும்பிடுறோம். இப்போ படத்தை பார்க்க போனாலும் இறைவன் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியாது. நாங்கள் கதைக்கக்குள்ளையும் இப்போ அவர் கேட்டு திருப்பாரு. நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள அவர் வந்திருப்பாரு என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் சைவ மதத்தில் கும்பிட்டு வழிபட்டு வரோம். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியலை பார்க்க போனால் ஒரு குடும்பம்ண்டா இப்படி தான் இருக்கணும். எப்படி சிவன், பிள்ளையார், சக்தி, முருகன் இந்த 4 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. வேறு ஒரு படத்தை பாரு ஒன்றா இருப்பாங்க. அந்த ஒன்றா இருக்கிற படத்துல சந்தோஷமா ஒரு குடும்பம் இப்படித்தான் இருக்கி என்று காட்டுறதுக்கு முன்னோரங்களுக்கு வகுத்து தந்த படம் தான் அந்த படம். சிவன் எப்படி இருப்பாரு, சக்தி இப்படி இருப்பாரு, முருகன் இப்படி இருப்பாரு, பிள்ளையார் இப்படி இருப்பாருன்னு சொல்லி எங்களுக்கு இன்னும் தெரியா. ஆனா முன்னோரங்களுக்கு வகுத்து தந்திருக்காங்க இந்த முறைக்கு. ஆனா இதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியல் இதே மாதிரி குடும்பமா எங்கட குடும்பமும், அதாவது நாங்க மாண்டப்பிடவையா இருக்கிற குடும்பமும் ஒண்டா சந்தோஷமா இருக்கணும்ன்ற காரணத்துக்கு எங்களுக்கு வகுத்து தந்த படம் தான் இந்த படம். அதனால நாங்க அறிவியலையும் யோசிச்சு தான் கும்பிடுறோம். எங்களோட சைவ மதத்திலையும் இந்த ஒரு ஒரு இப்படி ஒரு சிவன் இதுக்குள்ள வந்துடுவாரு என்று சொல்லி நாங்க வழிபட்டு வரோம். இதுதான் காரணம். விளங்குது தானே? நான் சொன்ன காரணம் உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணுங்க, ஷேர் ஒன்று பண்ணுங்க, கமெண்ட் ஒன்று பண்ணுங்க, சப்போர்ட் ஒன்று தாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், தெரியாத எனக்கு நீங்க சொல்லித்தாங்க.